இந்த உலகத்தில் 3 விஷயத்துக்கு எல்லைன்றதே இல்லை. வானம், அதுக்கு எல்லையே இல்லை. 2 சைனா, அவங்களுக்கு எல்லைனாலே என்னன்னு தெரியல, வருஷம் பக்கத்து நாட்டில் கொஞ்சம் வந்துடுறாங்க. 3வது மனுஷனோட இமேஜினேஷன். அந்த இமேஜினேஷன் வச்சு எவ்வளோ க்ரேஸியான பைக்ஸ், சம் குட், சம் பேட், சம் வெரி வெரி வியர்ட், இது எல்லாத்தையுமே நீங்கள் பார்க்க போகிறோம். குறிப்பாக அந்த வியர்டு. சேனலுக்கு புதுசுனா என் பேர் அருண். வீக்கெண்டில் ரைட் போவேன், அதை வீடியோவை எடுத்து யூடியூப்பில் போடுவேன். ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கிரைபர்ஸ் அதை பார்த்து 4 வார்த்தை அன்பாக எழுதுவாங்க, அதை பார்த்து நான் ரொம்ப ஜாலியாகிடுவேன். உங்களுக்கும் பைக் ட்ரிப்ஸ், லே லடாக் விச் இஸ் மை ட்ரீம், இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேபி உங்களுக்கு பிடிக்கலாம். அதர் தேன் தட், என்ன மக்களே எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ அன்லைக்லி கொஞ்சம் லென்த்தாக போக சான்ஸ் இருக்குது. ஸோ டக்குன்னு விஷயத்துக்கு வந்துடும். ஃபஸ்ட்டு, த ஏலியன். தாய்லாந்து பேங்காக்கில் ஒரு ஆர்டிஸ்ட்டு பழைய காரு, பைக்கு, சைக்கிளு, எலக்ட்ரானிக் ஒயர் வேஸ்ட்டு இது எல்லாத்தையும் வச்சு நார்மலான ஒரு செகண்ட் ஹேண்ட் பைக்கை என்ன பண்ணி வச்சுக்கிறாரு பாருங்கள். அப்படியே ஒரு ஏலியன் ப்ரெடேட்டர் மாதிரி இல்லை. அடுத்து, நைட் ஷேடோஸ் மெய்டன். இது பண்ணது ஜாகுவார் கம்பெனியும் இல்லை, மார்வல் ஃபிலிம்ஸுமே இல்லை. பேரன் ஹெமீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிசைனர் அண்ட் மேசோ கான்செப்ட் சைக்கிள்ஸ்னு ஒரு கம்பெனிக்காரங்களும் சேர்ந்து பார்த்த வேலை தான் இது. ஆக்சுவலி இது பயங்கரமான ஒரு வண்டி. 1.2 லிட்டர் V-twin இன்ஜின், 193 km/h வரைக்கும் போகுமா இந்த பைக்கு. சைலன்சர் சவுண்டை கூட ஜாகுவார் மாதிரி, இந்த கருஞ்சிறுத்தையோட வாய்ஸ் இருக்கும் தெரியுமா, உருமிச்சுனா அந்த மாதிரி சைலன்சர் சவுண்டு வர மாதிரி இந்த டீட்டெயிலிங் பார்த்துருக்காங்க. சூப்பர்ப்பா. நெக்ஸ்ட்டு, 4 வீல்ஸ் வச்சு ஒரு பைக் பார்த்துருக்கீங்களா? அதுதான் குவாட்ரா 4. எஸ், அ பைக் வித் 4 வீல்ஸ். லிட்டரலி எந்த சர்ஃபேஸ்லையும் ஓட்டலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சைக்கிள் ஓட்ட தெரியாதவங்களாம் இனிமேல் பைக் ஓட்ட முடியாதுன்ற கவலையே கிடையாது. இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 4 வால் 399cc லிக்விட் கூல்ட் இன்ஜின், 32.5 ஹார்ஸ்-பவர், 38.5 நியூட்டன் மீட்டர். HTSS சஸ்பென்ஷன் வச்சு வண்டியை சும்மா வளன்னு வளைக்கலாம். டர்னிங் அப்போ யூனிஃபார்மாக ப்ரெஷர் டிஸ்ட்ரிபியூட் ஆகும். AWBS பிரேக்கிங் சிஸ்டம் வச்சு கான்ஃபிடண்ட்டாக ஒரு மிதிக்கலாம் பிரேக்கை. வெட் ரோட்ஸில் கூட 4 வீல்ஸ்லையுமே டிஸ்க் பிரேக்கு சும்மா கும்முன்னு அப்ளை ஆகும். இப்போ என்ன, இது உங்களுக்கு பிடிக்கலையா? 4 வீல்ஸ் வச்சு இன்ட்ரெஸ்டிங்காக இல்லைல்ல? நான் உங்களுக்கு 3 வீல்ஸில் ஒன்று காட்டுறேன் பாருங்கள். யமஹா நைக்கன். ஃபியூச்சரிஸ்டிக்கான ஒரு ஆட்டோவை திருப்பி போட்ட ஒரு டிசைன். வண்டியை நம்பி வளைக்கிறதுக்காக ஸ்லோப்பிங் சிஸ்டம்னு ஒன்று வச்சுருக்காங்க. சூப்பரான ஒரு ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் சிஸ்டம், ஃபுல்லி அட்ஜஸ்டபிள் ரியர் சஸ்பென்ஷன் சிஸ்டம், 3 சிலிண்டர், லைட்டான ஒரு கிராங்க் ஷாஃப்ட்டு, ஃபியூவல் இன்ஜெக்டட் இன்ஜின், 115 ஹார்ஸ்-பவர், எல்லாம் சேர்ந்து ஒரு ஹை ஆக்சிலரேஷன் கேரக்டரிஸ்டிக்ஸ் இந்த வண்டிக்கு. ஸ்டீல் அண்ட் அலுமினியம் கலந்து ரெடி பண்ணியிருக்காங்க வெயிட் அண்ட் ஸ்ட்ரென்த் மேனேஜ்மெண்ட்காக. அந்த டெக்னிக்கலெல்லாம் விட்டுருங்க, இந்த வண்டியை பாருங்கள், சூப்பராக இதில். ஆக்ரோபோவிக் ஃபுல் மூன், முழு நிலவு. ஒரு ஸ்லோவியன் கம்பெனியோட ஐடியா, ஸ்டாண்ட் இல்லாமலே பைக்கை நிற்க வைக்கிறது. ஆக்சுவலி சும்மா சொன்னால் அதுக்கும் மேலே இந்த வண்டியில் இருக்குது. SNS நக்கிள் ஹெட் இன்ஜின், 524cc, 2 ஆக்ரோபோவிக் எக்ஸாஸ்ட் சிஸ்டம், மொத்தமாக முழு பூசணிக்காவை சோத்தில் மறைக்கிற மாதிரி பேக் ஃபேரிங்கில் ஒழிச்சு வச்சுருக்காங்க. இந்த வண்டியோட ஸ்டியரிங் லீவர், ஸ்விட்சஸ் எல்லாமே ஃபுல்லி ஆட்டோமேட்டிக். ஸோ நிறைய ஒயர் இல்லாமல் இந்த வண்டி எல்லா பார்ட்ஸுமே தனித்தனியாக இயங்கும். ஸோ ஹேண்டில் பார் பாருங்களேன், வெறும் ஆக்சிலரேஷனுக்கு மட்டும் தான் அதை யூஸ் பண்ண போகிறோம் நம்ம. ஒரு ஹைட்ராலிக் சஸ்பென்ஷன் இருக்கிறதுனால ஸ்டாண்டு போடவே வேணாம். வண்டி நிறுத்தினதும் ஒரு ஸ்விட்சை போட்டால் வண்டி ஃப்ளோரிங் ஆகிடும், பேக் வீல் அப்படியே ஃபேரிங்குள்ளே போயிடும். அடுத்து, மோட்டோராட் கான்செப்ட் லிங்க். BMWவோட ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் க்ரீன் வெஹிக்கிள், பேட்டரி ஆப்ரேட்டட் பட் வெரி வெரி பவர்ஃபுல். இது ஒரு ஃபோன் டேப் மாதிரி, அதுக்குன்னு ஒரு ப்ராசஸர் இருக்குது. நம்ம கூகுள் கேலண்டரில் இருக்கிற மீட்டிங்ஸு, அது எங்கே நடக்குது, அதோட லொக்கேஷன் என்ன, அதுக்கான டைரெக்ஷன்ஸ் என்ன, எல்லாமே இந்த வண்டிக்கு வந்து ஷேர் ஆகிடும் நீங்கள் உங்கள் ஃபோனை லிங்க் பண்ணிட்டீங்கன்னா. பட் மீட்டிங்லாம் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சு இந்த வண்டி என்ன பண்ண போகுதுன்னு தான் தெரில. பட் ஒர்க்ஸ் ஆனால் ஃபுல்லி எலக்ட்ரிக்கல் பவர் பிளான்ட் அண்ட் ஃப்ளாட் அண்ட் பேட்டரிஸ். ரிவர்ஸ் சிஸ்டம் இருக்குது. ஸோ நீங்கள் ஏத்தர் ஸ்கூட்டர் ஓட்டினீங்கன்னா தெரியும், நீங்கள் வண்டியை பின்னாடி தள்ளணும்னா கால் வச்சு தள்ள வேணாம், ஆக்சிலேஷன் குத்தாலே வண்டி பின்னாடி போகும். ஸ்பீடு, RPM, இந்த முக்கியமான டீட்டெயில்ஸ் எல்லாமே விண்ட்ஷீல்டுலேயே ப்ரொஜெக்ட் ஆகுமா. ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரே தேவையில்லை. அடுத்து, ஜப்பானோட செக்கோ. மேக்ஸிமம் ஸ்பீட் 125 km/h. ஒரு வாட்டி பேட்டரியை சார்ஜ் பண்ணிங்கன்னா 6 ஹவர் ஆகும் சார்ஜ் ஆகிறதுக்கு. ஆனால் ஒரே சார்ஜில் 140 கிலோமீட்டருக்கு மேலே போகும். 245 கிலோ வெயிட்டு, நைட்ராக் சஸ்பென்ஷன், 6 piston கேலிப்பர். பிரேக் அப்ளை பண்ணிங்கன்னா டேரெக்டாக வீலோட ரிம்மில் எங்கேஜ் ஆகுது. ஃபுல் கார்பன் பிளாஸ்டிக் அலுமினியமில் பில்ட் பண்ண சந்தோஷத்தில் ஜப்பான்காரங்க எவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க பாருங்கள். சூப்பர் பாய்ஸ், நல்லா வேலை பார்த்துக்கிறீங்க. கொஞ்சம் டெக்னிக்கலெல்லாம் விட்டுருவோம், பங்கமாக வேறு ஒரு வண்டியை காட்டுறேன். மோட்டோ நெக்ஸம் கேங்க்ரீனா. 700 கிலோ வண்டி, 300 ஹார்ஸ்-பவர், 407 km/h ஸ்பீடில் போகும் இந்த வண்டி. V8 இன்ஜின், ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன். டொயோட்டா லேண்ட் க்ரூசர்னு ஒரு கார் இருக்குல்ல, அதுலேருந்து பிச்சு எத்தாந்து பைக்காக பண்ணியிருக்காங்க. 4 வீல் டிரைவ் மாதிரி ஒரு கான்செப்டில் மென்யூவர் ஆகிறதுனால வண்டி ஐடிலிங்லேயே சும்மா சீரும். ஏதோ BMWவோட கேலிப்பர்ஸு, பிரெம்போ பிரேக்ஸு இதெல்லாம் போட்டு வச்சுக்கிறதுனால வண்டி கொஞ்சம் அடங்குது. ஹெட்லைட்டு, ஸ்டீரிங் வீலு இதெல்லாம் ஆர்லே டேவிட்ஸ்லேருந்து எடுத்து போட்டுருக்காங்க.
ஃபால் அவுட்டுன்னு ஒரு வீடியோ கேம் இருக்குது, யாரெல்லாம் விளையாடிருக்கீங்க? ஹெல்மெட் எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குல்ல. அடுத்து ரஷ்யாவில் ஒரு மோட்டார் சைக்கிளும் வார் டேங்க்கும் லவ் பண்ணிச்சான். அதுக்கு ஒரு குழந்தை பிறந்து தான். அதுதான் 4750 கிலோ ஹர்சர். சோவியட் T-55 மீடியம் டேங்கோட V12 என்ஜின் வச்சு ஒருத்தனுக்கு பைக் பண்ணணும்னு தோணுச்சு பாருங்கள் ரஷ்யாவில். அங்கே பாருங்களேன், அந்த ஸ்டேரிங் வீலை பாருங்கள், எப்படி வண்டியை யூட்டன் எடுப்பாங்கன்னே தெரியல. ஆனால் அதெல்லாம் போய் கேள்வியாக கேட்டால் ஏன் தேவையில்லாமல் கேள்வி கேட்குறேன்னு சொல்லிட்டு ஏவுகணையை ஏவுறதுக்காக ஒரு மிசைலை வச்சுனே சுற்றுறாங்க. சைடில் ஒரு அட்டாச்மெண்ட் இருக்குல்ல, அது ஆக்சுவலாகவே ஒரு காரு. அடுத்து அதே ரஷ்யாவில் இன்னொருத்தர் வேறு மாதிரி யோசிச்சிருக்காரு. இந்த இன்வென்ஷன் பேர் கைமெரா. பைக்கோட ஜாமெட்ரியை மொத்தமாக மாற்றிட்டாங்கப்பா. உங்களுக்கு என்ன வண்டி ஓடணும் ஆல் தானே, ஜாமெட்ரி பற்றிலாம் பேசக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க. யூஸ்வலாக ரஷ்யன்ஸ் கிட்ட சண்டைக்கே போகக்கூடாது, அவங்க பேசுகிறதே திட்டுற மாதிரி இருக்கும். டயரெல்லாம் கார் டயர் மாதிரி இருக்குது, இருந்தாலும் பைக் மாதிரி எப்படி போகுதுன்னு தான் ஒன்றுமே புரியல. பாஸ், டயர் எங்கேயோ இருக்குது, நீங்கள் எங்கேயோ இருக்கிறீங்க, ஹேண்டில் பார் எங்கன்னே தெரில, வண்டி எப்படி பாஸ் திருப்புவீங்க, எப்படி ஓட்டுவீங்க? சரி, ஓகே. அடுத்து இந்த பைக் பேர் என்னன்னே தெரியல. இது ஒரு 32 கிலோ பைக்கு, 50 km/h வரைக்கும் டாப் ஸ்பீட் போகும். ஒரே ஒரு வாட்டி ஃபியூவல் போட்டிங்கன்னா 145 கிலோமீட்டர் வரைக்கும் ரேஞ்ச் போகுமா. பிரிட்டிஷ் இன்டெலிஜென்ஸு இந்த வண்டியை சோல்ஜருக்கு கொடுப்பாங்க, நடந்து போகிறதுக்கு நீ பைக்லேயே போப்பா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு. பேராஷூட் ட்ரூப்பர்ஸ் கிட்ட காலில் கட்டி விட்டு வானத்துலேருந்து குதிக்க விட்டுருவாங்களாம். ஆக்சுவலி இந்த பைக்கை 11 செகண்ட்ஸ்குள்ளே அசம்பிள் பண்ணி வண்டி ஸ்டார்ட் பண்ணி போயிட்டே இருக்கலாம். டீசெண்டான பிரேக்ஸு, ஆனால் ஹெட்லைட் மட்டும் இல்லை. ஏன் எதிர்கிட்ட மாட்டதுக்கா? கரெக்டாக தான் இதை வச்சுக்கிறாங்க. அடுத்து அஃப்கோர்ஸ் இதை சொல்லாமல் விட்டுற முடியுமா, பேட் மொபைல் ஆர் பேட் பாட். அமெரிக்காவில் கிறிஸ்டோஃபர் நாலனோட பேட்மேன் மூவி பார்த்து அப்படியே காப்பி பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரேஞ்ச்லி இந்த பைக் வந்து ஸ்ட்ரீட் லீகலாக. அங்கே உலகம் எங்கே போயிருந்ததுனே ஒன்றுமே புரியல. 76 HP ஏப்ரிலா இன்ஜின், டாப் ஸ்பீட் 161 km/h வரைக்கும் போகும். 22 lakhs இந்த வண்டி. சாப்பர் சிட்டி யூஎஸ்ஏன்னு ஒரு அமெரிக்கன் கம்பெனி பண்ணுறாங்க. நீங்கள் அமெரிக்காவில் இருக்கிறீங்கன்னா ஈபேலேயே இந்த வண்டி வாங்கலாம். அடுத்து விகாரமாக ஒன்று பார்க்கலாம், த டீசல் மான்ஸ்டர். ஒரு ஆளோட சைஸுக்கும் அந்த வண்டியோட சைஸுக்கும் கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லை. டயரெல்லாம் லாரியில் போட்ட டயர் மாதிரி இருக்குது. ஹேண்டில் பாரு நீளமாக இருந்தாலும் இதோட டேர்னிங் ரேடியஸ் எவ்வளோவா இருக்கும்னு சொல்லிட்டு நான் யோசிச்சு பார்க்குறேன். என்னால் கணக்கே போட முடியல. எப்படி இதை ஓட்டுறாங்கன்னே ஒன்றுமே புரியல. ஓகே, பல்காக ஒன்று பார்த்தாச்சு, மெலிசா ஒன்று காட்டுறான். இதுதான் TMC டூமேட். பிரேசிலில் டாஸ்னோ மார்க்கஸ்னு ஒரு பைலட்டு ரோல்ஸ் ராய்ஸ் V6 ஏர்க்ராஃப்ட் என்ஜின் அண்ட் செஸ்னா பிளாங்க்ஸை வச்சு ஒரு பைக் ரெடி பண்ணியிருக்காரு. 300 HP, 36 inch வீலு. ஆனால் ஒரு ஹப்பு கூட இல்லாமல் அந்த வீல் ஓடுது பார்த்தீங்களா. டேட்டோனா பைக் வீக் ஃபெஸ்டிவல் Day 1 நிறைய அவார்ட்ஸ் வின் பண்ணிச்சு இந்த பைக்கு. ஹப் இல்லாமல் வீல்ஸு பார்க்க சும்மா அந்தராக இருக்கும். ஆனால் குண்டு குழின்னு வந்தால் வண்டி கொஞ்சம் பெஜாராகிடும். ஆனால் எப்படி வண்டியை மெனியூவர் பண்ணுவாங்கன்னு தான் ஒன்றும் புரியல. பார்க்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஆனால் ரசிக்க முடியுது. சரி, இதெல்லாம் விடுங்க. நம்ம ஊருக்கார ஒருத்தர் கின்னஸ் அவார்டு வாங்கியிருக்காரு பைக் மாடிஃபிகேஷன் பண்ணி. பரத் சிங்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்கவர் எடுத்தார், அதை 2ஆக வெட்டினார். ரியர் மோட்டர் அண்ட் வீலை தூக்கி 86 அடி ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணி வேர்ல்ட்ஸ் லாங்கஸ்ட் மோட்டர் சைக்கிள் அப்படின்னு ஒரு ரெக்கார்ட் பண்ணார். செம்மலை நம்மால் இப்படி சிம்பிளாக யோசிச்சு கெட் பண்ண போகிறாங்க. அடுத்து இது இன்னொரு மான்ஸ்டர் பைக், 34 ஃபீட்டு, 30 டன் வண்டி, மேட் இன் ஆஸ்திரேலியா. டீசல் இன்ஜின், ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ். கஷ்டப்பட்டு ஏறக்கூடாதுன்னு உள்ள ஒரு சீட் லிஃப்ட் மெக்கானிசம் வச்சுருக்காங்க. இந்த வண்டி ரோட்டில் போகும்போது காருங்கெல்லாம் கொஞ்சம் வழி விட்டுருணும். வழி விட மாட்டேன் நடம் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கிள் சும்மா ஏறி மிர்ச்சின்னு போயினே இருப்பார். அங்கிளுக்கு ஆட்டிடியூடே சரியில்லை. அடுத்து ரோட்டில் ஓட்டினது போதும், நான் பறக்க போகிறேன்னு ஒருத்தர் டிசைட் பண்ணிட்டாரு. அவர் தான் ஸ்கை ரைடர் 1. ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டரோட பவர் தான், பட் பின்னாடி ஒரு ப்ரொப்பலர் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டாரு. 2 மோட்டர், ஒன்று 8 HP, ஒன்று 17 HP அண்ட் லித்தியம் அயான் பேட்டரிஸ். இதை வச்சு நீங்கள் எய்தர் வண்டி ஓட்டலாம், இல்லை 30 நிமிஷம் காற்றுல பறக்கலாம். நீங்கள் என்ன சூஸ் பண்ணுவீங்க? ஓட்ட போகிறீங்களா, பறக்க போகிறீங்களா? ஆனால் கொஞ்சம் பேராகிளைடிங் தெரிஞ்சிருக்கணும், அப்போ தான் நீங்கள் கொஞ்சம் சூப்பராக சேஃபாக என்ஜாய் பண்ண முடியும். அடுத்து த வார் ஹார்ஸ். 100 km/h வரைக்கும் போகும் இந்த வண்டி. டிரைவர் இல்லாமல் வண்டி மட்டும் 100 கிலோ, 60 inch டயாமீட்டர் ஓவரால் பில்டு. 2017 கின்னஸ் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்டில் என்டர் ஆகியிருக்காங்க. இன்சேனான ஒரு இன்ஜினியரிங் ஒரு பக்கம் இருந்தாலும் இதை ஓட்டுறதுக்கு சிக்னிஃபிகண்ட்டாக நிறைய ப்ராக்டிஸ் வேணும், நல்ல பேலன்ஸ் இருக்கணும். ஏன்னா இந்த வண்டி ப்ராக்டிக்கலாகவே பயங்கர அன்ஸ்டேபிள். அடுத்து டிராகன் ஃபயர் பைக். ஒரு சாப்பர், நார்மலான ஒரு சாப்பர், அப்புறம் ஒரு டிராகன் கழுத்து, முதுகு வச்சு அப்படியே டிராகன் மேலே சாஞ்சிக்கலாம். ஒரு லீவில் அழுத்துனா டிராகன் வாயிலேருந்து நெருப்பு வரும். அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். எஸ், அது ரெண்டுமே உண்மையான ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் மிஷின் கன் தான். சுட்டா சுடும், புல்லட்ஸு, ரியல் புல்லட்ஸு. ஸோ டிராஃபிக்கில் இவருக்கு எல்லோரும் வழி விட்டுருங்க. மோசமான ஆளில் இவர் துப்பாக்கிலாம் வச்சு வண்டி பண்ணுறாரு. சரி, ஜோக்கெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஃப்யூச்சராக ஒரு பைக்கை பார்க்கலாம், யமஹா மோட்டராய்டு. எஸ், இந்த வண்டி ஒரு ரோபோட் பைக்.
உங்களை புரிஞ்சுக்கும், தெரிஞ்சுக்கும், அதுக்கேற்ற மாதிரி அது பிஹேவ் பண்ணும். ஒரு எலக்ட்ரிக் மோட்டர், 6 லித்தியம் அயான் பேட்டரிஸ், அப்புறம் ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூனிட். அவ்வளோதான். பார்க்கிங்கில் வண்டியை தேடி நீங்கள் போக வேணாம். கூப்பிட்டிங்கன்னா வண்டியே உங்களாண்ட வந்துடும். வானா வரும், போனால் போகும், ஸ்டாண்டே தேவையில்லை, அதுவே செல்ஃபாக கூட பேலன்ஸ் பண்ணிக்கும். ஃப்யூச்சர் ஆஃப் மோட்டர்ஸ் மக்களே. வண்டி இப்படி பண்ணுச்சுன்னா வா ரைடுக்கு போகலாம் அப்படின்னு வண்டி கூப்பிடுதான் உங்களை. என்னோட ஹிமாலயன் ஒன்றுமே பண்ணாமல் சும்மா தான் நிற்குது. அதை பார்க்கும்போது அது கூட தான் என்ன வா ரைடுக்கு போகலான்னு கூப்பிடுது. எங்கே போக முடியுது? ஓகே, அடுத்து ரொம்ப தூரம் பைக்கில் போக முடியாது. கொஞ்சம் தூரம் நான் காரில் போவேன், அதுக்கப்புறம் நான் பைக்கில் போவேன். ஏன் போகலாமே. கம்ப்ளீட்லி டிட்டாச்சபிள் ஆல் டெரென் பைக். ஒரு டிப்பிக்கல் 4x4 வண்டி மாதிரி தான் இது. 2x2 மாதிரி பிஹேவ் பண்ணும். 35 டிகிரி ஆங்கிளில் நீங்கள் எங்கே ஏற சொன்னாலும் வண்டி ஏறும். மண், சேறு, படிக்கட்டு, வேலை முடிஞ்சதும் காரில் கூட ஏறி உக்காந்துக்கும். சூப்பராக இல்லை இந்த வண்டி. தம்மாத்தூன்னு இருந்தாலும் எவ்வளோ பவர்ஃபுல்ல. வாவ், உலகத்தில் இமேஜினேஷனுக்கு அளவே இல்லாதது நல்லதாக போச்சு. எனிவேஸ் மக்களே, இதில் உங்களுக்கு எந்த வண்டி ரொம்ப பிடிச்சிருந்தது? ஒருவேளை இந்த வண்டி எல்லாத்தையுமே வரிசையாக நிற்க வச்சு நண்பா இதுலேருந்து ஏதாவது ஒரு வண்டி எடுத்துக்கோ அப்படின்னா நீங்கள் எந்த வண்டி எடுத்துப்பீங்க? அதுதான் எனக்கு ரொம்ப முக்கியம். நீங்கள் கமெண்ட்ஸில் என்ன சொல்ல போகிறீங்கன்றதை நான் ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பேன். ஹார்ட்டில் சும்மா டக்கு 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 டக்குன்னு குத்திக்கினே இருப்பேன். இதே மாதிரி உங்களோட இமேஜினேஷன்ஸையும் கொஞ்சம் வைடாகவே வைங்க. ப்ராக்டிக்கலாக இல்லைன்றதை பற்றி கவலைப்படாதீங்க. அதை பற்றி யோசிச்சா இந்த மாதிரி சூப்பரான விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்க முடியாது. நீங்களும் அப்படி தான் இருக்கணும். ஊருடன் பகைக்கின் வேருடன் கெடும், உறவுடன் பகைக்கின் உணர்வுடன் கெடும், அன்புடன் பகைக்கின் தன்னுடன் கெடும், உன்னுடன் பகைக்கின் ஒன்றுமே கெடா. ஹாப்பியாக இருங்க மக்களே, ஜாலியாக ஃபன்னாக. இப்படிக்கு அருண் என்னும் நான்.